पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः. அன்பர்களே, நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். இப்பொழுது நாம் உங்களுக்கு 518வது திருநாமத்தை விளக்கப் போகிறேன். இந்த திருநாமம் மந்திரி என்பது. பகவான் பக்தர்களுக்கு பெரிய மந்திரி. நல்ல ஆலோசனை ஐடியா கொடுக்கணும், அதுவும் பிரியமாக சொல்லணும். ஆலோசனையும் அதையும் அந்த ஆலோசனை அவனுக்கு ஹிதமாக இருக்கணும். தப்பான ஆலோசனை சொல்லப்படும். இதை சொல்கிறவன் அவனும் கொஞ்சம் அதுக்கேற்ற ஸ்டேட்டஸ் இருந்து சொல்லணும். ஒரே ஆலோசனை தான், அது சின்னவன் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அது ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் உள்ளவர் சொல்லணும். அதனால் திரௌபதி பஞ்சபாண்டவர்கள் அனைவரும் திருமணம் செய்து கொண்டார். ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடந்தது. திரௌபதியை சுயம்வரத்திலே அர்ஜுனன் வென்றான். அப்பொழுது அவர்கள் அந்தணர் வேடத்தில் இருக்கா. சுயம்பரம் ஆனகையோட மாலையை போட்டால் திரௌபதி சுயம்பர மாலையை. அர்ஜுனன் நேராக போகிறான். அந்த தங்கியிருக்கிற இடத்துக்கு ஒரு குயவர் வீட்டில் தங்கியிருக்காங்க, அங்கே போகிறான். அம்மா கிட்ட போய் செய்தியை சொல்கிறது. தர்மன் முன்னாடி போகிறார். இவர்கள் அனைவரும் வாசல், அம்மா நாங்கள் ஒரு கனி கொண்டு வந்திருக்கோம்னாங்க. இவ காட்டிய ஃப்ரூட், கனி போல இனியே திரௌபதி கிடச்சிருக்கான்னு சொன்னாங்க. அவன் உள்ளே ஏதோ அடுப்படியில் பண்ணிட்டு இருந்தா குந்தி தேவி. அவள் வழக்கம் போல சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லாரும். இந்த வார்த்தை ஏதோ தெரியாமல் சொல்லிட்டா அப்படின்னு திரௌபதி என்ன பண்ணணும்? அம்மா பார்க்கல சொன்னால் அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லணும். அந்த தர்மர் என்ன சொல்லிட்டார், அம்மா சொல்ல மீற மாட்டோம், அதனால் நம்ம ஐவரும் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு. அவரும் தர்மம் தெரிஞ்சவர், தர்மமே வெடிவெடுத்தவர். இப்படி ஒரு தர்மம் சொல்லுவார் அவர். அதற்கப்புறம் திரௌபதி மகாராஜா இவரெல்லாம் அழைத்து வந்தான். கல்யாணம் எப்போ பண்ணலான்னா முதல்ல ஒரு விஷயம் இருக்குன்னார் தர்மர். நாங்கள் ஐவரும் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிப்போம். அவன் தலையை உட்காந்துட்டான். சுவாமி, உன் பற்றி ரொம்ப நல்ல பேர் உலகத்துலலாம். உங்கள் தம்பி தான் ஜெயித்தான், நீரே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட என்ன காட்சி பண்ணல. தம்பி ஜெயிச்சு உங்க கொடுத்தான் பரிசா, நீர் கல்யாணம் பண்ணிக்கும். நான் அதுக்கு சண்டைக்கு வரல, அது உங்கள் இன்டர்னல் மேட்டர். ஆனால் ஒருத்தர் பண்ணிக்குங்க. இந்த 5 பேருக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுனா என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணை ஒரு முறையில் தான் விவாகம் செய்து கொடுக்க முடியும். சகிருத் பிரதீயத்தை கன்யா, கன்னியாதானம் ஒரு தான் பண்ணலாம். தானம் கொடுத்த பிறகு மறுபடியும் வாங்கி தானம் கொடுக்கணும். பகவானுக்கு தேங்காயை உடைச்சு அந்த தேங்காயை மறுபடியும் எடுத்து உடைக்க முடியுமா? இது சரியாக படலை அப்படின்னு. இத்தனையும் கூட கிருஷ்ணன் இருக்கார், வந்துட்டார்.
நீ என்ன சொல்கிற கிருஷ்ணான்னு கேட்டார். தர்மராஜருடைய மாமனாராக வரப்போ துருபதர் கிருஷ்ணன் ஒப்பிட்டு கேட்கலாம். இவர் என்ன பண்ணார் கிருஷ்ணன் தெரியுமா? எங்கள் அத்தை பையன் சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்கும், அப்படியே பண்ணிவிடும். கிருஷ்ணா நீயுமா இப்படி சொல்லுவ? தர்மமா இது? 5 பெண்கள் 5 ஆண்கள் ஒரே பெண்ணை திருமணம் செய்து கொள்வார்கள். ஆமாம், இந்த அமெரிக்காவில் அடிக்கடி நடக்கும். 5 ஆண்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்க, 1 மாதத்துக்கு டைவர்ஸ் பண்ணுவாங்க. இது எப்படி நடக்கும்? கல்யாணம் ஒரே இடத்துல 5 பேரை ஃபிக்ஸ் பண்ணினா ரொம்ப புதுமையாக இருக்குது, புரட்சியாக இருக்குது, ரொம்ப குழப்பமாக இருக்குது. இந்த அதர்மம் மாதிரி தெரிகிறது. ஏன்னா பாஞ்சாலன் துருபதன் பாருப்பா, இந்த மாதிரி கஷ்டத்துலலாம் வழி சொல்கிறது ஒருத்தர் உண்டு, அவரை கூப்பிடும் அப்படின்னு பகவான் வியாசரை பிரார்த்தித்தார். கண்ணன் வந்துட்டார் வியாசர். என்ன கிருஷ்ணான்னு கேட்டார். பெரிய தர்ம சங்கடம் நீ தான் தீர்த்து வைக்கணும். கிருஷ்ணா நீயும் வந்த பிறகு தர்ம சங்கடம், நீயே தர்மம் தானே, தர்மராஜன் தான் அந்த தர்மத்தை கலை போடுறான்னு சொல்லிட்டார் கிருஷ்ணன். அவன் 5 பேரும் பண்ணிக்கணுங்கிற எப்படி பண்ணுறது? வியாசர் சொன்னார் 5 பேரும் இந்த புண்ணியம் பண்ணிக்கோங்க. துருபதன் பார்த்தான், இவரை கூட்ட இந்த மாதிரி இவங்களுக்கு மேலே இருக்காரு. ஆனால் வியாசர் ஒன்று சொன்னார், நான் உனக்கு ஒரு டிவி சீன் காண்பிக்கிறேன் பார் அப்படின்னு ஒரு காட்சியை காண்பிச்சேன். இந்த திரௌபதி உன் பொண்ணு இல்லைப்பா, இது சொர்க்கலோகத்து லக்ஷ்மி, சர்வலோகத்து ராஜ்ய லக்ஷ்மி. அந்த சொர்க்கலோக ராஜ்ய லக்ஷ்மி தனக்கு தான் இருக்குன்னு இந்திரன் ரொம்ப இருமாப்போடு இருந்தான். அதனால் அந்த இருமாப்போடு இருந்த இந்திரன் பரமசிவனும் பார்வதியும் சொக்கட்டா விளையாடுற இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அப்போ பரமசிவனும் பார்வதியும் அவள் விளையாடுறதை அவனை கண்டுக்கவே இல்லை. அவனுக்கு கோபம் வந்துடுத்து. நான் வந்திருக்கிறேன், இந்திரன் சொர்க்கராஜ்யத்தை உடையவன் நான். யார் அங்கே என்னார் பரமசிவன்? ஒரு ஆள் வந்தான், தரத்தர இழுத்துன்னு போனான், ஒரு கதவை திறந்தான், டோப்புற ஒரு பழத்தை தண்ணி மூடிவிட்டான். இந்திரன் இல்லை சொர்க்கத்தில். அடுத்து இந்திரன் அப்பாயின்ட் பண்ணினான். இவனுக்கு உடனே கர்வம் வந்துடுச்சு. இவன் பரமேஸ்வர போன அங்கே தான் போய் மறைஞ்சு போயிட்டான் இந்திரங்கிறா. அங்கே வருகையை பார்க்குறேன்னு வந்தான். இன்னும் விளையாண்டுருக்கா செஸ். பூலோகத்தில் இவ்வளோ நாள் ஆச்சுன்னா அவன் ஊரில் ஒரு நிமிஷம் கூட ஆகலை. இன்னொருத்த வந்திருக்கானே அவனை போல என்ன பார்வதி, அவன் கிடக்கிறான் அப்படின்னார் பரமேஸ்வரன். கோபம் வந்துடுச்சு. என்னை விசாரிக்காமல் நீங்கள் விளையாடுறீங்களேன்னா அங்கே போனார், பழத்தை திருவிட்டார். இப்படி 5 பேர் பள்ளத்தில் விழறான். இதை காண்பிச்சார் வியாசர். இந்த 5 பேரும் பள்ளத்தில் விழுறதுக்கு காரணம் யார் தெரியுமா? சொர்க்கராஜ், உன் பொண்ணு தான் ஐயா காரணம். அந்த சொர்க்கலட்சுமி தான் உனக்கு பொண்ணாக பிறந்திருக்கு. அதான் நெருப்பில் வந்து பிறந்திருக்கு. செல்லம் நெருப்பு அக்னி பகவான்கிட்ட கிடைக்கும். அந்த 5 இந்திரர்களும் இந்திரர்களும் சாபம் ஆகிட்டாள். பரமசிவன் உள்ளே போட்டாரே, அவள் எல்லாரும் பரமசிவனை கெஞ்சிறான், விடுவி, இந்த சொர்க்கலோக லட்சுமியால் மாட்டினோம், அவளுக்கு எங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுன்னு கேட்டான். பரமேஸ்வரன் என்ன பண்ணார்? நீங்கள் பூலோகத்திலையும் போகிறங்கள் 5 பேரையும் சொல்லிட்டார். இந்த சொர்க்கலட்சுமி உங்களுக்கு காமன் மனைவியாக இருக்கும். அவர் சொன்ன வார்த்தை இது. எங்களை மீட்கணுமே ஐவரும் கதை சரணாதி பண்ணினார். அவர் பரமேஸ்வரன் எனக்கு ஃபோன் பண்ணார். இது எப்படி சார் இருக்கிறது கிருஷ்ணன்? நீங்கள் அப்படியே வை, பாரத போர் நடக்கும், பூலோகத்தில் உள்ள பாரம் நீக்கிற பல பேரை கொல்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால் பரமசிவன் கொடுத்த திட்டத்தை நான் ஆதரிக்கேன்னு நான் சொன்னேன். இதுதான் நடந்திருக்கு. இப்போ இந்த லக்ஷ்மி செல்வம் தானே, அப்புறம் செல்வத்தை 5 பேர் பகிர்ந்துக்கூடாதா அப்படின்னாரே பார்க்கலாம் கிருஷ்ணன். நாரதர் சொன்னோன்னு இன்னும் குழம்பி போயிட்டான் துருபதன். எப்படி கல்யாணம் பண்ணுறது சொல்லு? என் மகள் திரௌபதியை 1 தர்மராஜருக்கு கடகலக்கத்தில் 2 தர்மராஜருக்கு தர்மருக்கு அப்படியே பத்திரிக்கை போடுவேன். அப்படியே போடேன் ஐயா. அந்த பெண்ணை போவா, உடனே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணிப்பா. அப்படியா? இந்த மாதிரி கேட்டால் எப்படி புதுசாக கேட்டது இல்லையேன்னா, ஒன்று சொல்கிறேன், உன் பொண்ணு தண்ணியில் குளிக்க மாட்டான், நெருப்பில் குளிச்சுட்டு வருவான். இந்த மாதிரி யாராக இருந்தால் அவளை 5 கல்யாணம் பண்ணிக்கலான்னார் கிருஷ்ணன். அப்படியா? ஆமாம், இது அடுத்த சோதனை. பொண்ணை போய் கல்யாணம் உடனே நெருப்பில் குளிக்க சொல்கிறார். நீ ஏன் கவலைப்படுற, கல்யாணத்தை நடத்துனார். அதே மாதிரி திரௌபதி கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தான். அவளை அழைத்து கொண்டு போனார்கள். அப்படியே கீசர்லேருந்து வெந்நீர் வரல, ஹீட்லேயே குளித்தா. நெருப்பதி அதான் இன்றைக்கும் திரௌபதி தீ மிதிக்கிறாங்கிறாங்களே, குளித்தா மீண்டும் வந்தால் அப்படி கல்யாணம் பண்ணிட்டான். இனிமேல் யாரானாலும் இப்படி நெருப்பில் குளிச்சு கல்யாணம் பண்ணால் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் பண்ணிக்கலான்ட்டு போயிட்டார் கிருஷ்ணன். பாண்டவர்கள் 5 பெண் திரௌபதி வந்துட்டா. இந்த 5 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வேணால் வெவ்வேறு முகூர்த்தம். இவர்களுக்கு இடையில திரௌபதி தான் இப்போ என்னோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டு, அதே சமயத்தில் இன்னொருத்தனை ஆசைப்பட்டால் தகராறு வந்துடுமே. அதை எப்படி தவிர்ப்பது? அது கிருஷ்ணன் அறிவுரை சொல்லலை. ஏன்னா தர்ம தன்னோட பெரியவர், அதுவும் வயசானவங்க சொன்னால் தான் நல்லா இருக்கிற விஷயம்னு நாரதருக்கு செல் அடித்தான். நாரதர் சொல்கிறார், நீ போய்
அந்த பஞ்சபாண்டவர்கள் சொல்லு ஆளுக்கு வருஷத்தில் ஒரு வருஷம் ஒத்தி மனைவியாக இருப்பது. ஒரு வருஷம் ஆனவுடனே அடுத்த வருடம் நெருப்பில் குளிச்சுட்டு மனைவியாகிடும். அந்த ஒரு வருடம் மற்ற யாரும் நெருங்கப்படாது. அவர்கள் திரௌபதி, பீமனுக்கு திரௌபதி மன்னியாக இருப்போ, அர்ஜுனனுக்கு மன்னியாக இருப்போ, நகுல சகோதரனுக்கு மன்னியாக இருப்போ, எப்போ தர்மருடைய மனைவியாக இருக்கிற வருஷத்தில். அதுக்கு அடுத்த வருடம் தர்மருக்கு தம்பி மனைவி ஆகிடுவோம், பீமனுக்கு மனைவி, மற்றவர்களாம் அண்ணி ஆகிடுவோம். இப்போ திரௌபதி ஒரே சனம் அண்ணியாகவும் இருப்போம், அதுமாதிரி தம்பி மனைவியாகவும் இருப்போம். இப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். நீயே சொல்லப்படாதா கிருஷ்ணான்னு அர்த்தம். நான் சின்னவன், நான் சொல்லக்கூடாது சுவாமி. நீ போய் வயசான தாத்தா நீ சொல்லலாம், இது வேணாம். சில பேருக்கு வயசாகிடுச்சுன்னா பல அட்வான்டேஜ் உண்டு. உடனே நாரத பகவான் அப்படியே வந்தேன், போனார். சொல்கிறார் இப்போ வசிட்டர். நான் போனேன். அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லி கொடுத்தான் கிருஷ்ணன் சொன்னேன். எவ்வளவோ அண்ணன் தம்பியோட ஒத்துமையெல்லாம் ஒரு பெண்ணடையில் போயிடுச்சு. அந்த காலத்தில் சுந்தன் உபசுந்தன் 2 பேர், பயங்கர அசுரன். அவன் 2 பேரும் பிரம்மாவுக்கு தபஸ் பண்ணி நாங்கள் சாகவே கூடாதுன்னா, அப்படி வரந்துருவது சிக்கல்னார் பிரம்மா. கொடுக்க முடியாது, எனக்கு பவர் இல்லைன்னார். அப்படின்னா ஒன்று கூட எங்களை தவிர யாரும் கொல்லக்கூடாது. யாரும் அவங்க தான் அவங்கள தவிர வேறவங்கள கொல்ல முடியாது. ஸோ 2 பேரும் எல்லா உலகத்தில் அடித்து அமக்கலம் பண்ணிருந்தாங்க. இப்படி வரத்தை கொடுப்பியான்னு பிரம்மாவை கேட்டான். இருந்தார் பிரம்மா. ஒரு அழகான பெண்ணை உருவாக்கினார். எல்லா ஆழிகளும் கொஞ்சம் எள்ளளவு எடுத்து 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 யாரை பார்த்தாலும் அதோட எள்ளளவு பெட்டருங்கிற மாதிரி பண்ணி திலோத்தமைன்னு பேர் வச்சு சுந்தன் மாதிரி டான்ஸ் ஆட வச்சார். டான்ஸ் ஆடுறா, சுந்தன் பார்க்குறான், உபசுந்தன் பார்க்குறான். அப்போது சுந்தன் நெருங்கினான் யாரை, திலோத்தமையை. உபசுந்தன் சொன்னான், அண்ணா உன் தம்பி மனைவி கிட்ட போகாதேன்னா. டாய் உன் அண்ணியவள் ஞாபகம் வச்சுக்கோன்னா. அண்ணியெல்லாம் தம்பி மனைவி. அண்ணியில் தவிர 2 பேரும் அடிச்சுனாங்க, அடித்து செத்து போயிட்டாங்க. ஒருத்தர் அடிச்சுட்டாங்க, போயிட்டாங்க. அது மாதிரி நீங்கள் இப்படி சண்டை வராமல் இருக்கிறது ஒரு வழி பண்ணணும்னு நாரதர் மூலம் உபதேசம் பண்ணி பஞ்சபாண்டவர்கள் நெறிப்படுத்தி கொடுத்து அட்வைஸ் பண்ணினா மந்திரி கிருஷ்ணன். அது தானே பண்ணாமல் நாரதரை விட்டு பண்ணான். சொல்லிட்டு போகிறான், தர்மபுத்திரா உனக்கு நாரதர் வந்து ஒரு ஐடியா சொல்லுவார், நான் சின்னவன் சொல்லக்கூடாதான், அவர் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோன்னு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டான். அதனால் பகவான் தான் பெஸ்ட்டு மந்திரி. அதைத்தான் மந்திரி என்று அவனுக்கு பெயர் வச்சு சொல்கிறார் நாரதர். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை பாருங்கள். பிரியம் கீதம் பக்தி வச்சோதி துர்லபம் ஸ்ருதிம் சதாம் யுக்த முகேன தரிசயன் சமந்திரிதா யுக்த இதி பிரதீயதே ஹரிஸ்ததாசி தத பாண்டவாதிஷு. இதற்கு பின்னணியான தமிழ்ப்பா. அருமை நிறைந்த முறையதனாலே ஆலோசனை உரிய முறைதனிலே தருவான் தானே மந்திரி ஆவான். நாரதர் மூலம் பாரத பாண்டவர்க்கு ஆலோசனை தந்த அண்ணல் மந்திரி பெயர் பெறுவது பொருந்திடுமன்றோ. மந்திரினே நமஹா. நமோ வெங்கடேஷாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.